ஹலோ ஃபுட்டீஸ், வெல்கம் டு ஹிந்துஜாஸ் புக். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சுவையான பன்னீர் பிரியாணி எப்படி பண்ணலாம்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஒரு பவுலில் பன்னீரை க்யூப் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதில் அரை ஸ்பூன் மிளகாய் தூள், அரை ஸ்பூன் அளவில் மஞ்சள் தூள், கொஞ்சமாக கஸ்தூரி மெத்தி இலையை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து கலந்து வச்சுருக்க இந்த பன்னீர் க்யூப்ஸை இதில் சேர்த்துக்கலாம். இதை நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். 2 சைடு திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு பிரிஞ்சி இலை, சின்னதாக 2 பட்டை, 2 ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி, ஒரு அன்னாசிப்பூ, 3 கிராம்பு, இது எல்லாத்தையும் எண்ணெயில் சேர்த்துக்கலாம். கூடவே உடஞ்ச 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி வறுபட்டதும் நீலவாக்கில் கட் பண்ணின மீடியம் சைஸில் வெங்காயம், 3/4 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது, இந்த 2ஐயும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்ததும் பொடுசாக நறுக்கின தக்காளி, கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் மசாலா ஐட்டம்ஸ் ஒன்றொன்னா சேர்த்துடலாம். அரை ஸ்பூன் அளவில் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து இதை எல்லாத்தையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் அளவில் பிரியாணி மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். மசாலாலாம் ராஸ்மெல் போனதும் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீர் க்யூப்ஸை சேர்த்து கலந்து விட்டுருங்க. இதில் டேஸ்ட்டுக்காக 2 ஸ்பூன் அளவு கெட்டி தயிர் சேர்க்குறேன். தயிர் சேர்க்கறது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான். 1 கப்பு பாஸ்மதி அரிசியை பிரியாணி செய்கிறதுக்கு 10 நிமிஷம் முன்னாடி ஊற வச்சு எடுத்துருக்கேன். 1 கப்பு பாஸ்மதி அரிசிக்கு 2 கப்பு தண்ணீர் சேர்த்துக்கலாம். இதை எல்லாத்தையும் கலந்து விட்டுருங்க. கடைசியாக 1 ஸ்பூன் அளவு வெண்ணெய் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் நமக்கு நல்ல வாசனையும் டேஸ்ட்டு தரும். இப்போது குக்கரை மூடி வச்சு 2 விசில் விட்டால் போதும். குக்கரை திறந்ததும் நல்லா கமகமன்னு வாசனை வருது. பார்த்தீங்களா, ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் சூப்பராக வெந்து வந்திருக்கு. சூடாக இந்த பன்னீர் பிரியாணியை சர்வ் பண்ணிடலாம் வாங்க. ஃப்ரைடு ஆனியனை அப்படியே மேலாக கார்னிஷ் பண்ணி கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லியையும் தூவி விட்டு வெங்காய ரைத்தாவோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.